ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. துணை யாரும் இல்லை என்று மனம் நொந்து போனே, துணை யாரும் இல்லை என்று மனம் நொந்து போனே. துணையாக வந்து தோள் தந்து துணையாக வந்து தோள் தந்து என்னை மீட்ட தேவனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. மனம் நொந்து வாடினே, திருப்பாதம் தேடினே. மனம் நொந்து வாடினே, திருப்பாதம் தேடினே. தினம் கண்ணீர் சிந்தினே, முழங்காலில் கெஞ்சினே. அழும் என்னை தேடி வந்து அழைத்தன்பிலாற்றினார். அழும் என்னை தேடி வந்து புழு என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். புழு என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. கடன்காரனானதா உடன் வந்த பாடுகள், கடன்காரனானதா உடன் வந்த பாடுகள். இடம் மாறி போயினும் தடுமாறச் செய்திடும். தடுமாறும் கால்கள் தள்ளாடலாகுமா? தடுமாறும் கால்கள் உன் தள்ளாடலாகுமா? தள்ளாடும் என்னை தாங்கி நில் என்ற தேவனே, என்னை
தேவனே, என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே, துணை யாரும் இல்லை என்று மனம் நொந்து போனேன், துணை யாரும் இல்லை என்று மனம் நொந்து போனேன், துணையாக வந்து தோள் தந்து துணையாக வந்து தோள் தந்து என்னை மீட்ட தேவனே, என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இழந்திருக்கிற எல்லா வகையான இழப்புகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. எந்த வகையான இழப்பாய் இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான இழப்பாய் இருந்தாலும், உலக பிரகாரமான இழப்பாய் இருந்தாலும், அல்லது ஆவிக்குரிய இழப்பாய் இருந்தாலும், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அதை திருப்பிக் கொள்ள முடியும். தாவீது திருப்பிக் கொண்டது போல, யோபு பல மடங்காக திருப்பி பெற்றுக்கொண்டது போல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது 9வது 2 வசனங்களிலே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொன்ன உதாரண கதையிலிருந்து இந்த நாளின் சத்தியங்களை நாம் கேட்க போகிறோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? படிக்கிற வேளையிலே நிச்சயமா எத்தனை முறை படித்தாலும் இந்த பகுதி உங்களுக்கு எந்த ஒரு தெளிவையும் கொடுக்க முடியாது. காரணம், எங்கேயும் ஆண்டவர் இதற்கு விளக்கம் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு கடினமான கருகலான ஒரு உதாரண கதையை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறீர்கள். அல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் 3 வகையான உதாரண கதைகளை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன வெள்ளிக்காசு, மூன்றாவது காணாமல் போன இளைய மகன். இது கதை ஒவ்வொன்றும் ஒரே தலைப்பிலே உடையதாக இருக்கிறது. காணாமல் போனது ஒரு தலைப்பு, இரண்டாவது காணாமல் போனதை தேடுகிற ஒரு தலைப்பையும் நாம் அங்கே பார்க்கிறோம். காணாமல் போன ஆட்டை அங்கே மேய்ப்பன் தேடுகிறான். காணாமல் போன வெள்ளிக்காசை இங்கே பெண்மணி தேடுகிறாள். அடுத்து காணாமல் போன மகனை தகப்பன் தேடினான்னு இல்லை, அந்த இடம் வித்தியாசப்படுகிறது. காணாமல் போனவன் தகப்பனை தேடி வந்து இழப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆகையினால மற்ற கதைகள், அதாவது முதல் கதையையும் இரண்டாவது கதையையும் நமக்கு ஓரளவு பல கோணங்களிலே செய்திகளை கேட்டிருக்கிறதுனாலே தெரிந்திருக்கலாம். இந்த நடுப்பகுதியிலே இரண்டாவது கதையாய் இருக்கிற இந்த பகுதியை கவனித்து பாருங்கள். இந்த ஸ்திரீ என்பவள் யார்? இந்த வெள்ளிக்காசு என்பது என்ன? இந்த விளக்கு என்பது என்ன? அங்கே பெருக்கப்படுகிற வீட்டை பெருக்குகிற அனுபவம் என்பது என்ன? இந்த காரியங்களை எல்லாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையிலே நீங்க எப்போ எதை இழந்திருந்தாலும்
அதை கிறிஸ்துவுக்குள்ளே திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கதையை அல்லது இந்த அதிகாரத்தை தொடங்குகிற முதல் பகுதியை பாருங்கள். ஆயக்காரரும் பரிசேயரையும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களை சிநேகிக்கிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று பரிசேயரும் வேதபாரகரும் யூத மத தலைவர்கள் இயேசுவின் மேல் முறுமுறுக்கிறதற்காக இந்த பரிசேயர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் வேதபாரகருக்கும் அவங்களுக்கு சொன்ன கதைதான் இந்த 3 கதையும். ஆண்டவர் இந்த முதல் கதையை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, காணாமல் போன ஆட்டை பற்றி அந்த விவரமெல்லாம் அவங்களுக்கு சொல்லல, உதாரணமாகவே ஓமையாக அவங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க வேதத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனத்திலே, நான் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டார்க்காக வந்தேன் அப்படிங்கிறார். அதே போல எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 23, 24வது வசனத்தையும் பார்த்தால், அங்கே ஆண்டவர் இயேசு தாவீதின் கோத்திரத்திலே அவர் நல்ல மேய்ப்பனாக காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களை, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர் மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுவார் என்று சொல்லி அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுவது இங்கே நிறைவேறுதலாக இருக்கிறது. இயேசுவே வாய் திறந்து சொல்லுகிறாரே, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தேனே அன்றி வேறொன்றுக்கும் அல்ல என்று சொல்லி. அதே போல லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலேயும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன். அப்படின்னா ஒரு பெரிய இழப்பு சமுதாயத்திலே நடந்து இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் கூட நடந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு அதை மீட்டு உங்களுக்கு திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள இந்த செய்தியின் மூலமாக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த கதையை நீங்க மனதிலே முதலாவது பதிக்க வேண்டும். இந்த காணாமல் போன வெள்ளி காசை உடைய கதையை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளா? அடுத்த பகுதி அது நமக்கு எல்லாருக்கும் விளங்கும். இப்போ நாம் கருகளாய் இருக்கிற இந்த பகுதியை பார்க்க வேண்டும். இந்த ஸ்திரீ என்று இங்கே சொல்லப்படுகிறது யார்? முதல் கதையிலே நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் என்கிறவனை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ என்கிறவள் யார்? இங்கே பாருங்கள், தகப்பன் என்பவரையும் புரிந்து கொள்ளுகிறோம், பிள்ளைகளையும் புரிந்து கொள்ளுகிறோம், மக்களையும் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த கதையிலே ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற இந்த பெண், இவர் யார் அப்படின்னா, இது மனிதர்களைத்தான் குறிக்கிறது, திருச்சபையை குறிக்கிறது, மீட்டுக்கொண்ட சபை மக்களையும் அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆண்டவருடைய வேதம் ஸ்திரீ என்று சொல்லுவதை பல இடத்திலே நாம் முதலாவது பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து 11வது வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்க படித்து பாருங்கள். பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெண்ணுக்கு, தவறு செய்த ஒரு பெண்ணுக்கும், அடுத்து பாவம் செய்த யூதா ஜனங்களை இஸ்ரவேலினுடைய சகோதரி என்று அங்கே பெண்ணாக ஆண்டவர் உருவகப்படுத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பெண்களா? யூதா ஜனங்கள் எல்லாரும் பெண்களா அப்படின்னா இல்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு நாட்டில் இருக்கிறவங்க. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு பெண் என்று உருவகப்படுத்தி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு அங்கேயும் ஒரு உவமை கதையை சொல்லுகிறார்.
பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி மாவிலே அடக்குகிறாள். அது முழுவதும் புளித்து போகும்படி அடக்குகிறாள். இந்த உதாரண கதைக்கெல்லாம் விளக்கம் சொல்லப்படவே இல்லை. இந்த புளித்த மா என்பது உபதேசத்தை, வசன உபதேசத்தை குறிக்கிறது. இப்ப நீங்க எல்லாரும் வசன உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வசன விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் நம்முடைய சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, இந்த 3 அமைப்பிலேயும் அது அப்படியே இருக்க வேண்டும். கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை அப்படியே தியானிக்க 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 நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் வசனத்துக்கு ஏற்ற நிலையிலே மாறிவிடுகிற அனுபவத்தை அது குறிக்கிறது. அல்லேலூயா. அங்கேயும் ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ எடுத்தால்னா ஒவ்வொரு தனி மனிதனையும், ஒவ்வொரு தனி திருச்சபையையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. அதுபோல 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை, மீட்கப்பட்ட ஜனங்களை, கற்புள்ள கன்னிகை என்ற ஒரு பெண்ணுக்கு, வாலிப பெண்ணுக்கு ஓமையாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 வசனத்திலே பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மணவாளனை எதிர்கொள்ள புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு, கன்னி பெண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் என்று அங்கே அந்த தரிசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஸ்திரீ என்கிறவள் யார்? மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதியின் சூரியனாகிய இயேசுவை தன்னோடு இணைத்து கொண்ட, அல்லது இயேசுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அங்கே ஸ்திரீயாக, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இணைந்து அவரோடு வாழுகிற ஒவ்வொரு திருச்சபையும் அங்கே ஸ்திரீயாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலேயும் திருச்சபையை ஒரு பெண்ணுக்கு ஓமையாக உருவகப்படுத்தி அங்கே அந்த ஆக்கியோன் பாடியிருப்பதை நாம் பார்க்க முடியும். பல இடத்திலே சொல்ல முடியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி இருக்கிறது: நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் ஒரு பழுதும் இல்லை, என் உத்தமி என்று, உத்தமன்னு சொல்லாம உத்தமி, என் புறா என்று சொல்லி அங்கே பார்த்தால் சபையை, மீட்டு கொள்ளப்பட்ட மக்களை அங்கே ஒரு பெண்ணுக்கு, அழகான பரிசுத்தமான ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ சத்தியத்தை கவனியுங்கள். இங்கே லூக்கா 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்துக்கு நாம் வருவோம். ஒரு ஸ்திரீ என்பது யார் என்று நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே அமர்ந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே மீட்டு கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு ஸ்திரியை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, கிறிஸ்து மணவாளனாக வர்ணிக்கப்படுகிறார். மணவாட்டி சபை அல்லது மீட்டு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மக்களும் ஒரு மண பெண்ணுக்கு ஒப்பாக ஆண்டவருடைய வார்த்தை விவரிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு ஸ்திரீ என்கிறவள், அவளுடைய ஆரம்ப அமைப்பு எப்படி இருக்கிறது? 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தால், 10 வெள்ளிக்காசை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவளாக இருந்தால், சாதாரணமாக இல்லை. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின அந்த ஆரம்ப அமைப்பை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 26லிருந்து 28வது வசனம் வரையிலேயும் நீங்கள் பாருங்கள். அவருடைய சாயல், தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய ரூபத்தின்படி அவருடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு, அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு, இன்னும் ஆண்டவர் அந்த 2 பேருக்கு என்னென்ன அமைப்பு கொடுக்கிறார்? நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள், உலகத்தை கீழ்ப்படுத்துங்கள், சகலத்தையும் நீங்க கீழ்ப்படுத்துங்கள், சகலமும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட, அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய,
இந்த உலகத்திற்கே ஒரு ராஜாவாக, ராணியாக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அமர்த்துகிறார். எப்படி இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இவ்வளவு நிறைவோடு கூட இருந்தாலோ, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அமைப்பை அந்த ஆதாமும் ஏவாளும் பெற்றிருந்தார்கள். என்றைக்கு அவங்க பாவம் செய்தார்களோ, ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களானார்கள். தேவன் கொடுத்த நித்திய வாழ்வை, அழிவில்லாத நித்திய வாழ்வை இழந்து போய்விட்டார்கள். தேவனிடத்திலே பெற்ற தேவனுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து சாதாரண மனிதர்களாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அதே போல எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனமும் இப்படித்தான் ஏசாவை பற்றி குறிப்பிடுகிறது. அங்கே பாருங்கள், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்று ஆவியானவர் அங்கே தொடங்குவதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய கிருபையினாலே தகுதி இல்லாத ஏசாவுக்கு ஆண்டவர் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருந்தார். சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருந்தார். அந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தகப்பனுடைய சொத்துல 2 பாகம், அடுத்து ராஜாவாக கூடிய தகுதி, ஆசாரியனாக கூடிய தகுதி, இப்படிப்பட்ட வாக்கியம் நிறைந்த ஒரு தகுதியில் தான் தேவனுடைய கிருபையினாலே இருந்தான். தேவன் முன்குறித்தது யாக்கோப்பை தான். ஆனா பிறப்பில இவன் முன்ன வந்துட்டான். எப்படியோ கிருபையில இவன் சேஷ்ட புத்திரனா மாறிட்டான். அதை அவன் பாதுகாத்து கொண்டானா அப்படின்னா இல்ல, அவன் அலட்சியம் பண்ணினான். எப்போ பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனம் மாமிசம் விரும்புகிறபடி வாழ முயற்சிக்கிறோமோ, அப்பொழுது தேவனிடத்திலே நாம் பெற்றவைகளை நாம் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி அந்த பெண்மணி 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்தால், ஆனால் எப்படி அந்த ஒரு வெள்ளிக்காசு அவளை விட்டு போனது என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்ப பாருங்க, இன்னும் வேதத்திலே நாம் பார்க்க முடியும், அற்புத மனிதனாக தேவ பலனை பெற்றவன் தான் சிம்சோன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே பாருங்கள், அங்கே அவனுடைய பலத்தை அறிந்து கொள்ள பெலிஸ்தியர்கள் உயர்ந்த தொகையை கொடுக்கிறார்கள். அப்படி அவனுடைய பலம் எங்கிருந்து வருகிறது? தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் போது அந்த பலம் அவனுக்கு கிடைத்தது. அவன் பாருங்க, மாமிச பாவத்திற்கு இடம் கொடுத்த உடனே அந்த தேவ ஆவியையும் தேவ பலத்தையும் அவன் இழந்து போய்விட்டான். அதுபோல சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவும் அப்படித்தான் இழந்து போய்விட்டான். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். தேவ ஆவி பெற்றதினாலே 10வது அதிகாரத்தில் வேறு மனிதனாக மாறின அந்த மனிதன் இங்கே தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போய்விட்டான். தேவ ஆவி அவனை விட்டு விலகிவிட்டார். தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. இப்படி அநேகரை நாம் சொல்ல முடியும். தகுதி இல்லாத யூதாசுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் பட்டத்தை, பதவியை கொடுத்தார். பணத்தின் மேல் மோகம் கொண்டு ஆண்டவரை விட்டு விலகினதினாலே அவன் அப்போஸ்தலர் பதவியையும் ஊழியத்தையும் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்களே, ஆண்டவர் அவர்களை ஆளும்படி ஏற்படுத்தினாரே. பெரிய பெரிய அரசர்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினாரே. ஆபிரகாம் சாராளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று சொன்னது போல பிரபல்யமான ராஜாக்கள் எல்லாம் இஸ்ரவேல் யூதா தேசத்திலே எழும்பினார்களே. அந்த தேசம் எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேசம். 430 வருஷமா எகிப்திலே கொத்தடிமைகளாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ ஆண்டவர் விடுதலையாக்கினது மட்டுமல்ல, அநேகரை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யக்கூடிய உயர்ந்த ராஜரீக அமைப்பை இந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினாரே. அந்த ஜனங்கள் எல்லாரும் வளர்ந்த சமயத்தில், நல்ல பெருகின சமயத்தில் அவங்க பாகாலை பின்பற்றி கர்த்தருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனையை செய்ததினாலே யூதா இஸ்ரவேல் தேசத்தார் ராஜாக்கள்
தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள். திரும்ப பாபிலோனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்களோ, எப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமான காரியத்திற்கு இடம் கொடுக்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய வரங்களை, வல்லமைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை அவர்கள் இழந்து போவது மாத்திரமல்ல, அவர்கள் அற்பமாக மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெண்மணி, இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தால் அது பாக்கியமான காரியம். அவள் ஒரு வெள்ளிக்காசை இழந்து விட்டாள். அல்லேலூயா. நீங்க சரீர பிரகாரமா, ஆவிக்குரிய பிரகாரமா எதை இழந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இந்த செய்தியின் வேளையில பேசுங்கள். எப்படி அந்த ஸ்திரீ அந்த இழந்த வெள்ளிக்காசை திரும்ப கண்டுபிடித்தால், அவள் அதை திரும்ப பெற்றுக்கொண்டாள், அதுபோல நீங்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பெண் என்ன செய்தால்? காணாமல் போனது போகட்டும் என்று சொல்லாதபடி அவள் தேடினது எது? விளக்கு. விளக்கு என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம். என்னுடைய வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகனை குறித்து தான் சொல்லுகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானே, அவனுடைய பிரகாசத்திலே நீங்கள் எல்லாரும் களிகூற மனதாய் இருந்தீர்களே. இங்கே பாருங்கள், சபை ஒரு விளக்காக இருக்கிறது, அதுபோல சபையிலே இருக்கிற மேய்ப்பன் ஒரு விளக்காக இருக்கிறான். சபையும் சபையிலே இருக்கிற மேய்ப்பனும் ஒரு விளக்காக இருக்கணும். விளக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் பைபிள் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவள் விளக்கை கொளுத்தி, அப்படிங்கிற அந்த கொளுத்திங்கிற வார்த்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். எரியாத விளக்கு பிரயோஜனம் கிடையாது, எரியாத ஊழியக்காரன் பிரயோஜனம் கிடையாது. எந்த தீபம் எரிந்ததோ, எந்த தீவெட்டி எரிந்ததோ அவர்கள்தான் மணவாளனை சொந்தமாக்கி கொள்ள முடிந்தது. எந்த சபையிலேயோ ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபையில போய் ஆண்டவர் ஆராதிக்கலாங்கிறது தவறான ஒரு கொள்கை. நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, சபை முக்கியம், சபையில இருக்கிற மேய்ப்பன் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும், கண்டுபிடிக்க முடியும். நீங்களே ஏற்கனவே ஆவிக்குரிய பிரகாரமா, சரீர பிரகாரமா நிறைய இழந்திருக்கிறீங்க. அதை கிறிஸ்துவுக்குள் சொந்தமாக்கி கொள்ளும்படியாகத்தான் சபையை தேடி வருகிறோம். நம்ம எப்பொழுதுமே சரீர நன்மையவே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், சரீர உலக காரியத்தை தான் நினைக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள்லாம் எவ்வளவு முக்கியம். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய பிரகாரமா எப்ப இழந்து போறானோ சரீர பிரகாரமும் பாதிக்கப்பட்டுறான். அதனால தான் யோவான் சொல்லும்போது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆத்துமா வாழும் போதுதான், ஆத்துமா இழந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் சரீர பிரகாரமா எல்லாம் வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ என்ன நடக்கிறது? விளக்கை தேட வேண்டும். இழந்த ஒவ்வொரு ஸ்திரியும், ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் இருந்தா அல்லது உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்தா நீங்க இழந்ததை தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கே எரிந்து பிரகாசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான், எங்கே தேவனுடைய வசனமாகிய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான், எந்த சபையிலே தேவனுடைய வசனம் தெளிவாக பிரகாசிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, அதை ஜனங்கள் தேடி போக வேண்டும், விளக்கை தேடணும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயும் ஆராதனை கூடம் இருந்திருக்கிறது, ஆசரிப்பு கூடம் இருந்திருக்கிறது. சாலமோன் காலத்திலே நிரந்தரமா நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஆலயத்தினுடைய பழைய ஏற்பாட்டு அமைப்பு 3 அமைப்பு. ஒன்று, எல்லா பொதுமக்களும் வருகிற பிரகாரம். இரண்டாவது, நடுப்பகுதியில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். மூன்றாவது,
தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் எல்லாரும் போக முடியாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தான் 7 பொன் குத்து விளக்கு இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் வெளியில இருக்கிற வெளிச்சம் உள்ள வராதபடி இருக்க திரையிலே மூடி இருப்பார்கள். அப்போ அந்த அறை விளக்கு மட்டும் இல்லைன்னா இருட்டாதான் இருக்கும். அந்த மாதிரி கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வசனத்திலே அவன் பிரகாசிக்கல, சரியா பிரசங்கிக்கல அப்படின்னா சபை முழுவதும் இருட்டாகத்தான் இருக்கும். அதனால தான் அவங்க எல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம், நம்ம எல்லாம் உலகத்தின் வெளிச்சத்தில் நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு திரை போட்டிருக்கிறார். உலகத்தினுடைய வெளிச்சம்னா என்ன தெரியுமா? புதன்கிழமை தான் கல்யாணம் வைக்கணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போகக்கூடாது, இன்னைக்கு கறி நாள், இது செய்யக்கூடாது. கிறிஸ்தவ கல்யாணம் தான். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை போன உடனே ஆளாத்தி எடுத்து பொட்டு வச்சு விடுறாங்க. அப்படியெல்லாம் பைபிள்ல இருக்கா? வசனம் இருக்கா? அப்படியெல்லாம் வாழ்த்த சொல்லி இருக்கா? சபையில ஊழியக்காரங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்ததற்கு மேல ஆசீர்வாதம் இருக்கா? இயேசுவுக்கு மேல ஆசீர்வாதமே இல்லை. ஹல்லேலூயா. சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்பின இயேசுவின் ஆசீர்வாதத்திற்கு மேலாக ஆசீர்வாதமே இல்லை. நீங்க எந்த வெளிச்சத்துல இருக்கிறீங்க? 119 சங்கீதம் 105வது வசனம் இருக்கிறது. உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அது உலக வெளிச்சம். நாமோ கர்த்தருடைய வெளிச்சத்திலே இருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நாம ஏன் இந்த வசன வெளிச்சத்தில் இருக்கிறோம்? இதுதான் ஜீவ மார்க்கம். இது என்ன மார்க்கம்? பரலோகத்திற்கு மனிதனை வழிநடத்தும்படி ஆண்டவர் எழுதி கொடுத்த ஜீவ மார்க்கம். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக. நிறைய பேர் என்ன தெரியுமா? சபையில தான் வேதம், அவங்க தனிப்பட்ட குடும்ப காரியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா உலகமும் கலந்துரும். ஆகையினால பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஆண்டவர் அவருடைய விளக்கின் 7 குத்து விளக்கில் இருந்து வருகிற வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்தில் தான் அவர்கள் வாழ வேண்டும், அந்த வெளிச்சத்தில் தான் அவர்கள் வித்தியாசம் காண வேண்டும். அதை தான் இந்த பெண்மணி செய்தால். எரிகிற, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை அவள் தேடினாள். விளக்கு ஒரு தனி அமைப்பு, சபை ஒரு தனி அமைப்பு, ஊழியக்காரன் ஒரு தனி அமைப்பு. அதே சமயத்தில் நெருப்பு என்பது வித்தியாசமான அமைப்பு. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இது ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு விளங்கல. ஆண்டவர் இயேசுவும் சொன்னார் பாருங்க, லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். என்ன அக்கினியை போட வந்தார்? ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த வேளையில எம்மாவூர் சீடர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். என்ன அக்கினி, என்ன நெருப்பு, இது விளங்குதா? ஆண்டவர் இயேசு சொன்னாரே அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்னு. அது நடந்தது எங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை போல காத்திருந்த 120 சீடர்கள் மேல், அப்போஸ்தலர்கள் மேல் பெரிய காற்றை போல அமர்ந்தது மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய நாவையும் அக்கினி மயமாக மாற்றின உடனே
பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய நாக்கு பரலோக அக்கினினாலே தொடப்பட்ட நாக்கா இருந்ததினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே நிரம்பின நாக்கா இருந்ததினாலே, அந்த நாக்கில் அவன் பிரசங்கம் பண்ணும்போது யாரும் எதிர்க்க முடியவில்லை. கேட்டவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. உடனே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் நடந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரையிலேயும் அநேகரை குற்றப்படுத்துகிறான். அநேகருக்கு ஐயோ நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்றான். அதே மனிதன், அதே ஏசாயா 6வது அதிகாரத்திலே பாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே கர்த்தருடைய வெளிச்சத்திலே வந்தவுடனே அவனிடத்திலே இருந்த இழப்பு என்ன, அவனிடத்திலே இருந்த குறை குற்றம் என்ன என்பது தெரிந்து விடுகிறது. அவன் அலறுகிறான், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன் நானே அசுத்தன் என்று சொல்லி அலறுகிற வேளையிலே அங்கே தரிசனத்திலே பார்க்கிறான், ஒரு தேவதூதன் பரலோக பலிபீடத்திலே இருக்கிற அந்த நெருப்பிலே ஒரு நெருப்பை, ஒரு துண்டை எடுத்து வந்து ஏசாயாவினுடைய உதட்டை தொட்டு, இந்த அக்கினி தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி நீ சுத்தமானாய் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களாகட்டும் இந்த ஏசாயாவாகட்டும் இந்த அக்கினினாலே தொடப்பட்ட பிறகு பார்த்தா அவங்க ஊழியம் வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஏசாயா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய முழு சுவிசேஷத்தையும் சொல்லிட்டான். இயேசு எப்படி பிறப்பார், எப்படி மரிப்பார், உயிரோடு எழுந்திருப்பார், 1000 வருட அரசாட்சி வரையிலேயும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை பற்றிய முழு சத்தியத்தையும் சொல்லிட்டான். அதுபோல சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாக நிற்க முடியாத இந்த பேதுரு இப்பொழுது பார்த்தால் வல்லமையான தேவ மனிதனாய் மாறி விடுகிறான். ஹல்லேலூயா. ஆமா, 2வது அதிகாரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த அதிகாரத்திலே 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த அதிகாரம் 6வது வசனத்திலே எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் கூடி வருகிறார்கள். அவங்களை அடக்க முடியவில்லை யூத மதம். அவர்களை என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கலங்குகிறார்கள். 17வது அதிகாரத்திலே பார்த்தால் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்று பிரகாசித்த இந்த மக்கள் ஊழியர்கள் இந்த சபையை பார்த்து பேர் வைக்கிறார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சாதாரண சபை அல்ல, பிரகாசிக்காத எரியாத அக்கினியே இல்லாத ஒரு சபை, ஒரு ஊழியனிடத்திலே நீங்க போகிறதும் வேஸ்ட், நீங்க ஆராதிக்கிறது வேஸ்ட், அங்க அங்கமா இருக்கிறது வேஸ்ட். லூக்கா 13வது அதிகாரத்திலே 18 வருஷமா ஒரு பெண் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலாம். 18 வருஷமா எப்படி இருந்தாவ? ஆலயத்தில் அங்கத்தினர் தான். ஆனா ஒரு நாளும் அவ கூணி போகல. ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருந்தான். சபை அங்கத்தினர் தான், ஆனா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். உங்களை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானா அல்லது விடுதலையான பெண்மணியா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இழந்திருக்கிற இழப்புகளை, ஆவிக்குரிய இழப்புகளை, சரீர பிரகாரமா இழப்பை, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி இன்னும் வெறுமையா இருக்கிறீங்களே, அதை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை சபைக்கு அழைக்கிறார். எந்த சபைக்கு அழைக்கிறார்? எரிந்து பிரகாசிக்கிற சபை. அந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இருக்க வேண்டும். சபை மேய்ப்பன் விளக்காக இருக்கலாம், சபை விளக்காக இருக்கலாம். அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் மாமிசத்திலே, மனித தூண்டுதலிலே, மனித அறிவிலே, உலக படிப்பிலே, ஏன் வேதாகம படிப்பை மட்டும் நம்பி ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சானா அங்க வெளிச்சம் இருக்காது, உலக அறிவுதான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்தை பார்த்தாதான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, விளக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் பெற்ற
விளக்காகிய ஊழியன் சபை இப்போ எரியுது. ஆனா இங்க பாருங்க, விளக்கு எரிகிறது, நல்ல பிரகாசித்து எரிகிறது. ஊழியக்காரனும் வசனத்தை நல்ல பிரசங்கிக்கிறான். வசன வெளிச்சம், வித்தியாசம், பாவம், பரிசுத்தம் எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா அங்க வெள்ளிக்காசு காணாம போனது தெரியல. ஏன்னா அந்த வெள்ளிக்காசை குப்பை மூடி இருக்குது. இந்த காசு தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல அது முழுசு மூடப்படணும்னா எத்தனை நாள் குப்பை விழுந்தா அது அப்படி மூடும்? எத்தனை நாள் ஒரு மனிதன் தேவனுடைய சபையை மறக்கிறானோ, அலட்சியம் பண்ணுகிறானோ, சரியான ஐக்கியம் இல்லாமல் பேருக்காக வந்து போகிறானோ, வித்தியாசம் காண முடியாது. கவனிங்க, நான் யோசிக்கிறேன், இந்த வெள்ளி காசு இங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இது மறையணும்னா கிட்டத்தட்ட இந்த கட்டடத்தை ஒரு வருஷத்துக்கு மூடி போட்டா அந்த குப்பை மூடுமா? ஒரே குப்பையா இருக்கும். அந்த குப்பையில வெள்ளிக்காசு, மின்ற வெள்ளிக்காசு, அதனுடைய பிரகாசத்தை கூட அது மூடிடுது. அப்போ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரமா போறானோ, கர்த்தருக்கும் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் எந்த அளவுக்கு சரியான ஐக்கியம் இல்லாம இருக்கிறானோ, அவன் தேவனிடத்திலே பெற்றதான ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க முடியாதவனா இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்களா போறது. அவன் இழந்தது அப்படியேதான், இழப்பு அவ்வளவுதான். அவங்க கஷ்டம் தீர்றதில்லை, சாபம் மாறுறதில்லை, பிசாசின் கிரியைகள் ஒழிகிறதில்லை, கர்த்தருடைய வல்லமைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அதுதான் பேர் கிறிஸ்தவங்க. பேருக்கு கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் பெருமை கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க. நான் இழந்துட்டேன், நான் 10 வெள்ளிக்காசை வச்சிருந்தேன், ஒரு வெள்ளிக்காசு என்னை அறியாமலேயே காணாம போயிடுச்சு, நான் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொல்ல முடியுமா? அநேகரை சந்தோஷப்படுத்த முடியுமா? நான் இழந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன், நான் இழந்ததான வரத்தை பெற்றுக்கொண்டேன், வல்லமையை பெற்றுக்கொண்டேன், ஆமா என் ஜெப ஜீவியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என் பரிசுத்தத்தை நான் புதுப்பித்துக் கொண்டேன், நான் இப்படி புது மனுஷனா மாறி இருக்கிறேன், மனுஷியாய் மாறி இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு சொல்றமே, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதுதான் அவள் செய்தாள். தன்னுடைய சிநேகிதிகள், அயல் வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, என் ட்ரெஸ்ஸை பாருங்கன்னு சொல்லல, நான் இழந்த வெள்ளிக்காசை திரும்ப பெற்றுக்கொண்டேன், திரும்ப அடைந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையிலே. அன்றைக்கு தான். அது வரையிலையும் அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஜாக்கிரதையாய் தேடினாளாம். அவ பாருங்க, விளக்கை கொளுத்தினது மட்டுமல்ல, விளக்கமாத்தையும் எடுத்துட்டான். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். வீட்டை பெருக்கினால் இருக்குது இல்லையா? ஏன்னா வருஷ கணக்கா தேடாததினால பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசமே தெரியல. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய வசனம், வார்த்தை தெளிவாய் தெரியாததினால எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற வித்தியாசமே தெரியாத கிறிஸ்தவங்களா போயிட்டாங்க. அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். இந்த வீட்டை பெருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு பாருங்க, யோவான் 2வது அதிகாரத்திலும் சரி 2 தடவை ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆலயம் பாரம்பரிய ஆலயமா இருக்கு, வியாபார ஸ்தலமா இருக்கிறது, கள்ளர் குகையா இருக்கிறது. அங்க இருக்கிற ஆடெல்லாம் ஒரு நாளும் வெட்டப்படல, அங்க இருக்கிற புறாவெல்லாம் ஒரு நாளும் வெட்டப்படல. இப்படி ஒரு வியாபார ஸ்தலமா பாரம்பரியமா தான் இருந்தது. ஆண்டவர் இயேசு போய் பார்க்கிறார், பலியாடாத ஆடு, அந்த ஆட்டெல்லாம் அடிச்சு துரத்துறார், பலியாகாத புறா எல்லாம் கவுத்து விடுறார், எல்லாம் ஓடு. ஆண்டவர் சாட்டையை எடுத்து அடிச்சார், நீ வெட்டப்படாம இருக்கிறியா, ஓடு வெளியே, விரட்டுறார். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சி. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிட்டீங்க. சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல, மனிதன் இழந்து போனதை தேவனிடத்தில் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஸ்தலம். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் இழந்ததான சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் முன்ன சொன்னனே, ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலும் அதானே நடந்தது. என்றைக்கு ஏசாயா அவன் பரிசுத்தம் அடைந்தானோ, தேவதூதன் தான் சொல்றான், ஒரு குறட்டை எடுத்து, நெருப்பு எடுக்கிற குறட்டை எடுத்து பலிபீடத்திலே இருக்கிற நெருப்பை எடுத்து கொண்டு வருகிறான். பலிபீடத்து நெருப்பு, அந்த நெருப்பு தொட்ட உடனே அவன் பரிசுத்தம் அடைகிறான். ஹல்லேலூயா. சபையில இவ்வளவு போராடி பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே பாருங்கள். இயேசு சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். யோவான் 17:17 பாருங்கள். உம்முடைய சத்தியமே பரிசுத்தம், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். வசனம் போதனை பாருங்க, மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்திகரிக்கிறது. வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ளே இருக்கிற எல்லா மன ஐயங்கள் வெளியேறுகிறது, மனதில் இருக்கிற தவறான கொள்கைகள் வெளியேறுகிறது, வித்தியாசம் தெரிகிறது. பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்ப விடுதலை அடைந்த உடனே இப்ப நடக்கிறது என்ன? ஹல்லேலூயா. அவ என்ன செய்கிறா? வீட்டை பெருக்கி புடைக்கும் போது பார்த்தா குப்பையெல்லாம் போகுது. ஆமா, வெள்ளி காசு வந்து விடுகிறது. யோவான் ஸ்நானகன் தான் சொல்கிறான், அவருடைய கையிலே தூற்று கூட இருக்கிறது. அவர் களத்தை நன்றாக விலக்கி மணியையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையெல்லாம் அக்கினியிலே அவிப்பார். இந்த பழைய ஏற்பாட்டில் ஆலயம் இருந்துச்சு பாத்தீங்களா? அங்க ஆசரிப்பு கூடாரம், அதே மாதிரி சாலமோன் ஆலயம், இந்த 2 இடத்துலையும் பிரதிஷ்டை நடந்துச்சு பாருங்க. டெடிகேஷன், திறப்பு விழா நடந்த சமயத்துல அங்க பலிபீடம் எல்லாம் பலி செலுத்தி எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததான். சரித்திரத்தை படிச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தில் இருந்த பலியை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி எப்போது எரிந்து கொண்டே இருந்ததாம். இந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை அணைச்சிடவே கூடாது. ஏன்னா அது பூமியில இருந்து வந்த நெருப்பு இல்ல, பரலோகத்திலிருந்து வந்த நெருப்பு. அது அணையாதபடி ராத்திரி பகலா ஆசாரியர்கள் அதுக்கு கட்டைய விறக போட்டுக்கிட்டே இருக்கணும். சபையில இருக்கிற பலியை எரிக்கிறதானாலும் சரி, சபையில் அதாவது ஆலயத்துக்கு வெளியில இருக்கிறத எரிக்கிறதானாலும் சரி, 2 விதமா எரிப்பாங்க. உங்களுக்கு சரித்திரத்தை லேவியராகமத்தில் படிச்சு பாருங்க. வெளியிலையும் போய் எரிப்பாங்க, இங்கேயும் எரிப்பாங்க. வெளியில போய் எரிக்கிறதா இருந்தாலும் வேற கையில் இருக்க தீப்பெட்டி நெருப்பை வச்சு ஏற்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நாதாபும் அபியும் அப்படி செஞ்சதுனால வீட்டில் இருந்த நெருப்பை போட்டு தூபம் கொண்டு வந்து காமிச்சானுங்க பாருங்க. கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்த கர்த்தருடைய பரலோக அக்கினி என்ன செஞ்சான்? புறப்பட்டு போய் அவர்களை அங்கேயே சாகடிச்சிருச்சான். அதனால அப்படி செய்யாம எங்க பலியை எரிக்கணும்னாலும் நெருப்பு எடுக்கிறதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கு, நெருப்பை எடுக்கிறதுக்குன்னு சட்டி இருக்கு. ஆசாரியன் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை தான் எடுத்து சட்டியில போட்டு அதை சுமந்துக்கிட்டு போய் எங்க வச்சு எரிக்கணுமோ அங்க எரிக்கணும். வேற எந்த நெருப்புலையும் எரிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் பூமியில ஊழியத்தை வச்சிருந்தாலும் பரலோக அக்கினினால தான் பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசு சொன்னார், பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வரும் பலன், அதாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் கண்டித்து உணர்த்துவார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ளுவோம். ஜீசஸ். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து ஒன்று காணாமல் போய்விட்டது. உடனே அதை கண்டுபிடிக்க விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடித்தாள். கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய சிநேகிதிகளையும் அயலகத்தாரையும் அழைத்து, நான் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தேன், ஒன்று காணாமல் போய்விட்டது, அதை கண்டுபிடித்து விட்டேன், நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நீங்க எதை இழந்திருக்கிறீங்க?
ஆதாம் இழந்தது போல இழந்திருக்கிறீங்களா? தேவ மகிமை இழந்திருக்கிறீங்களா? சிம்சோன் இழந்தது போல தேவ ஆவியை, தேவ வல்லமையை இழந்திருக்கிறீங்களா? சவுல் ராஜா இழந்தது போல ஆளுகையையும் ஆவியையும் ராஜ்யத்தையும் இழந்திருக்கிறீங்களா? நீங்க இழந்திருக்கிற இழப்பு என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த உயர்ந்த அமைப்பை இழந்தார்கள். மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது தேவனுக்குரியதை அவன் இழக்கிறான். அவருடைய பரிசுத்த வெளிச்சத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் வெளிச்சத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் சபையிலே, ஊழியனுடைய வழி நடத்துதலிலே அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இழந்த எல்லாவற்றையும் பல மடங்காக திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கர்த்தரோடு பேசுவீங்களா? என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ தாளந்துகளை, கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை, நீர் எனக்கு கொடுத்திருந்த விசேஷங்களை நான் இழந்திருக்கிறேன். ஏசா இழந்தது போல நான் இழந்திருக்கிறேன். என்னுடைய அஜாக்கிரதையினாலே, என்னுடைய அலட்சியத்தினாலே, சபையிலே நான் சரியா ஐக்கியம் வைக்காததினாலே, தேவனுடைய சபையை குறித்து தவறான எண்ணம் எனக்கு இருந்ததினாலே, நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டதினாலே, நான் ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்பினதினாலே நான் இழந்துட்டப்பா, என்னை புதுப்பியும். சிம்சோன் கர்த்தரிடத்திலே கண்ணீர் வடித்து போராடி சோமனினான். ஆண்டவரே, நான் உயிரோடு வாழணும்னு இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் இழந்த அந்த மகிமையான தேவ பலனை நீர் எனக்கு ஒரு தடவை திரும்ப தரணும். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவன் இழந்த பலனை திரும்ப கொடுத்தார். அதே ஆவியானவர் உங்கள் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, மனிதர்கள் இழந்து போன இழப்பை நீர் திரும்ப மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பிந்தின ஆதாமாக இழந்து போகிறதை தேடவும் ரட்சிக்கிற இரட்சகராக 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து ஒரு உதாரண கதையை நீர் எங்களுக்கு சொல்லி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறீங்க. நன்றி ராஜா. இந்த கதையை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்திரீ என்றால் யார் என்றும், ஸ்திரீயினுடைய ஆரம்ப நிலை என்ன என்றும், அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை இழந்து போக காரணம் என்னவென்றும் நீர் எங்களுக்கு விவரித்து காண்பித்தீரே. விளக்காகிய தேவ சபை, விளக்காகிய தேவனுடைய ஊழியன் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியிலே பிரகாசிக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அந்த சபை வெளிச்சத்தில் மக்கள் வரும்போது மாத்திரமே அவர்களுடைய இழப்பை கண்டுபிடிக்க முடியும், இழப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். வீட்டை பெருக்கி அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் கண்டுபிடித்தாள். அதுபோல பாவத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிராதபடி, அசுத்தங்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு இராதபடி, உலக பாரம்பரியங்களோடு இணைந்து உலக வெளிச்சத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பாதபடி அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி உம்முடைய வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நாங்கள் பரிசுத்தம் அடைந்து இழந்த எல்லா வெள்ளிக்காசையும் திரும்ப பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை உற்சாகப்படுத்தினீரே, எங்கள் கண்களை திறந்து விட்டீரே. ஸ்தோத்திரம். இழந்த உம்முடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமா எதை இழந்திருக்கிறார்களோ, சொத்து சுகங்களை இழந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப கிடைப்பதாக. ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்கள் இழந்திருக்கிற வரங்கள், கிருபைகள், வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப கிடைப்பதாக.
பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகள் கிடைப்பதாக. ஒரு புது வாழ்வை நீர் உண்டாக்க போறீங்க. நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்கும் இந்த நன்மையை இப்பொழுதே கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.